Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா இங்கிலீஷை நம்ம இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே, நான் வரக்கூடிய நிறைய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த வீடியோ. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து பி வெர்ப் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, பி வெர்ப் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எப்படி இருக்கோம், எங்க இருக்கோம், நம்ம என்னவா இருக்கோம், வாட் இஸ் அவர் ஸ்டேட், நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்றதுதான் பி வெர்ப். ஓகேவா? ஸோ இதுலயும் வந்து ப்ரெசன்ட் இருக்கு, பாஸ்ட் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது நம்ம மாணவர்களா இருந்திருப்போம் இல்லையா? ஸோ நாங்கள் மாணவர்களாக இருந்தோம். அப்ப ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம அந்த மாணவர்களா இருந்திருப்போம். இப்போ நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு எம்ப்ளாயியா இருப்போம். ஸோ ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் என்ன சொல்றது, ரெஸ்ட் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனா நேத்து நான் ரொம்ப கவலையா இருந்தேன். நாளைக்கு நான் வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறேன், நாளைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படி நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது, நம்ம எங்க இருக்கோம், நான் வீட்டுல இருக்கேன், நான் ஸ்கூல்ல இருக்கேன், நான் கடையில இருக்கேன், நான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கேன். ஓகே, அவன் வந்து காலேஜ்ல இருக்கான். ரைட், வேற என்ன சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நம்ம எங்க இருக்கோம், என்னவா இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றதுதான் இந்த பி வெர்ப். அதுல வந்து நமக்கு 3 கேட்டகரி இருக்கு. ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஓகே, ஸோ ப்ரெசன்ட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பி வெர்ப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா am, is, are. ஸோ இன்னைக்கு நான் அந்த வீடியோல கவர் பண்ண போறது இந்த 3 பார்ட்டை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு கவர் பண்ண போறேன். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் நான் தனித்தனியா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்க நல்லா கவனிங்க. ஸோ am வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தா மட்டும்தான் பயன்படுத்தணும். am வந்து ஸ்பெஷல் பி வெர்ப். ஓகே, ஒன்லி ஃபார் தி சப்ஜெக்ட் ஐ, ஐக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. ஓகே, அதே மாதிரி இஸ் வந்து நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒருமையில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், ஐ தவிர ஒருமையில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், அவன், அவள், அது, அப்புறம் ஒவ்வொருத்தரோட பேர், செந்தில், ராமு, ஜான். இது தவிர சிங்குலர். ஃபார் எக்ஸாம்பிள், மை பிரதர், என்னுடைய அண்ணன், அவ்வளவுதான். மை சிஸ்டர், மை மதர். இந்த மாதிரி ஒருமையில சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இஸ் தான் பயன்படுத்தணும். இது மட்டும் கிடையாதுங்க. த கேட், ஓகே, அ டாக். இந்த மாதிரி ஒருமையில சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இஸ் தான் பயன்படுத்தணும். ஆர் வந்து நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா யூ, வி, தே, நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அண்ட் ப்ளூரல். ப்ளூரல் என்ன இருக்கு? என்னுடைய அண்ணன்கள், மை பிரதர்ஸ், என்னுடைய பெற்றோர்கள், மை பேரண்ட்ஸ், சில்ட்ரன், குழந்தைகள். இந்த மாதிரி ப்ளூரலுக்கும் வந்து நீங்க ஆர் தான் பயன்படுத்தணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற எக்ஸசைஸ் எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா am, is, are. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு சூஸ் am, is, or depends upon the subject. யார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ இவங்க தான் யாருன்னா சப்ஜெக்ட். ஓகே, தட்ஸ் இட். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இங்க பாருங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. என்னோட நிலைமை எப்படி இருக்கு? நான் சந்தோஷமா இருக்கேன். ஓகே, சோ முதல்ல என்ன வரும்? யார் சந்தோஷமா இருக்கா? நான். அப்ப சப்ஜெக்ட் என்ன இந்த இடத்துல? ஐ. அத முதல்ல போட்டுறணும். ஓகே, சோ ஐ வந்துட்டா என்ன வரணும்? ஆம். பி வெர்ப் தான் அடுத்து போடணும். ஐ வந்ததுனால நான் என்ன போடுறேன்? ஆம் போடுறேன். நான் எப்படி இருக்கேன்? நெக்ஸ்ட் வந்து நான் எப்படி இருக்கிறேன். இந்த 3ல ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் எப்படி இருக்கேன்? சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹாப்பி. அவ்வளவுதான். சோ இது வந்து என்னன்னா ஒரு ஃபார்முலா. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், நீ என்னுடைய நண்பன். ஓகே, நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணும். ஓகே, இங்க சப்ஜெக்ட் என்னது? நீ அப்படின்ட்டு இருக்கு. நீ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ. யூ வந்துட்டா என்ன வரணும்? பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யூ போட்டுடலாம். சோ யூ வந்தா ஃபர்ஸ்ட் யூ போட்டாச்சு. யூ வந்தா அந்த 3ல என்ன வரும்? ஆர் தான் வரும் இல்லையா? சோ யூ ஆர். யூ ஆர்னா நீ இருக்கிறாய். யாரா இருக்க? எப்படி இருக்கீங்க? என்னுடைய நண்பர்களாக இருக்கிறீர்கள். ஓகே,
சோ யாராக இருக்கிறீர்கள் அல்லது என்னவாக இருக்கிறீர்கள்? என்னுடைய நண்பர்களாக இருக்கிறீர்கள், என்னுடைய நண்பனாக இருக்கிறீர்கள். சோ என்னுடைய நண்பன், மை ஃப்ரெண்ட். அவ்வளவுதான். தட்ஸ் இட். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ என்னோட ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட், அவன் உயரமாக இருக்கிறான். அவன் உயரமா இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? உயரமாக இருக்கிறான். அவனோட அந்த நிலைமையை குறிக்கிறது. ஓகே, சோ யூ ஹாவ் டு யூஸ் பி வெர்ப் ஹியர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அவன் அப்படிங்கறதா சப்ஜெக்ட். யாரு? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹி. அத முதல்ல எழுதிருங்க. சோ ஹி வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? இஸ் தான் வரும். இந்த மூணுல என்ன வரும்? இஸ் தான் வரும். அவ்வளவுதான். ஹி இஸ் அப்படின்னா அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்து பதில் இருக்கணும். எப்படி இருக்கான் அவன்? உயரமாக இருக்கிறான். டால். He is tall. அவன் உயரமாக இருக்கிறான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். நாங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கோம். ஓகே அப்படின்னு சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்னது? யார் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கா? நாங்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? we. அவ்வளவுதான் போட்டீங்க. Got it? ஓகே. சோ we வந்திருக்கு. அப்போ வந்து நெக்ஸ்ட் பி வெர்ப் என்ன வரும்? we னா ப்ளூரல், நாங்கள் அதுக்கு வந்து ஆர் தான் வரும். we are. we are னா நாங்கள் இருக்கிறோம். என்னவாக இருக்கிறீர்கள்? மாணவர்களாக இருக்கிறோம். we are students. அவ்வளவுதான். சோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ளூரல் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகிளும் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, ஏ அண்ட் த அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தாதீங்க. ஓகே, we are students. முடிஞ்சு போச்சு. வாசிச்சு பாருங்க. I am happy. You are my friend. He is tall. We are students. So இதுதான் be verb. Be verb எல்லாத்துக்குமே இந்த ரூல் தான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்லி தர போறது இந்த பிரசன்ட்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ்ல இப்போ சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகே, சோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ இது வந்து இப்படியே இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் வந்து சப்போஸ் ஒரு சில நேரங்கள்ல வந்து நீங்க எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஓகே, இது வந்து ரேரா தான் வரும். இந்த காலம் வந்து கொஞ்சம் ரேரா தான் வரும். தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். அது எப்போ அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட், ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த புத்தகம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏதோ ஒரு கதை புக்கு நீங்க சொல்றீங்க, இந்த புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அப்ப அந்த புத்தகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? சோ இந்த புத்தகம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? திஸ் புக். ஓகே, திஸ் புக் அப்படின்னு இருக்கு. சோ திஸ் புக் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் தான். ஓகேவா? அப்ப என்ன வரும்? சிங்குலரா இருந்தாலும் இஸ் தான் வரும். ஓகே, புரிஞ்சுட்டீங்க? புத்தகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இட்டு மாறுதான். அது அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்களுக்கு நம்ம அதுன்னு சொல்லுவோம், அல்லது விலங்குகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அதுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த புத்தகம் அப்படின்னு இருக்கு, அதுக்கும் நம்ம வந்து இஸ் தான் பயன்படுத்தணும். ஓகே, திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா ஆர்வமா விறுவிறுப்பா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது எப்படி சொல்லணும்? இன்ட்ரெஸ்டிங். திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் போடக்கூடாது. அது வந்து நம்ம பேச்சு வழக்குல சொல்றது. அந்த புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு. இங்கிலீஷ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங். திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த புத்தகம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட், அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அவங்க பசியாக இருக்கிறார்கள். ஓகே, சோ இந்த இடத்துல பாருங்க, யார் பசியா இருக்கா? அவர்கள். ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே போட்டாச்சு. சோ தே வந்தா என்ன பி வெர்ப் இங்க சூஸ் பண்ணுவீங்க? ஆர். ஓகே, தே ஆர். தே ஆர்னா அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? பசியாக இருக்கிறார்கள். பசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹங்கிரி. அவ்வளவுதான். They are hungry. அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். நெக்ஸ்ட், அவள் மருத்துவராக இருக்கிறாள். அவள் மருத்துவராக இருக்கிறாள். யார் மருத்துவரா இருக்கா? அவள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? she. ஓகே, யாருங்கிறதுக்கு பதில் போட்டாச்சு. யாருன்னா வந்து உயிரற்ற உயிருள்ள பொருட்கள் எதுனாலும் இருக்கலாம். இங்க பாருங்க, திஸ் புக் அப்படின்னு கூட இருக்கு பாத்தீங்களா? அதுதான் சப்ஜெக்ட். சோ அந்த மாதிரியும் வரலாம். அனிமல்ஸா கூட இருக்கலாம், கேட் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, சோ she வந்தா என்ன வரணும்? ஒருமைதான். அப்போ வந்து நம்ம இஸ் தான் போடணும். she is இதுக்கு என்ன அர்த்தம்னா அவள் இருக்கிறாள். என்னவாக இருக்கிறாள்?
மருத்துவராக இருக்கிறாள். She is a doctor. Good. Okay. Next one. நான் சோர்வாக இருக்கிறேன். நான் ரொம்ப களைப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, சோர்வா இருக்கேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். யார் சோர்வா இருக்கா? நான். முதல்ல அந்த ஐ போட்டுறீங்க. ஸோ ஐ வந்தா என்ன வரணும்? பி வெர்ப் am வரும். ஐ am அப்படின்னா நான் இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? சோர்வா இருக்கேன். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? டயர்ட். ஸோ நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவுதான். ஐ எம் டயர்ட். நான் டயர்டா இருக்கேன். ரீட் பண்ணலாமா? இங்க பாருங்க. This book is interesting. They are hungry. She is a doctor. I am tired. ஓகே. ஸோ இந்த காலம் எப்போது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, நான் இப்ப டயர்டா இருக்கேன், நான் இப்போது டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ ஆம் டயர்ட் போட்டுருவீங்க. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நீங்க எப்போ டயர்டா இருக்கீங்க? இப்போது. ஐ ஆம் டயர்ட் நவ். ஓகே, நான் இப்போ டயர்டா இருக்கேன். ஸோ அதுக்கு தான் இந்த காலம். ஸோ நிறைய இடங்களை பயன்படுத்த மாட்டோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் இட். ஈஸியா இருக்கா? இதே இது இங்க பாருங்களேன். they are hungry. அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பசியாக இருக்கிறார்கள்னா they are hungry. எப்ப பசியா இருக்காங்க? இப்போது. they are hungry now. அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இப்போ ஒரு 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஜான் மிகவும் அன்பானவராக இருக்கிறார். ஜான் வந்து எப்படி இருக்காரு? ரொம்ப அன்பானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யார் அன்பா இருக்கா? முதல்ல நீங்களும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டே வரணும். ஈஸியா தானே இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ ஜான் மிகவும் அன்பானவராக இருக்கிறார். யார் அன்பா இருக்கா? ஜான். ஸோ அவரோட நேமை முதல்ல போட்டுருங்க. ஸோ நேம் வந்தாலும் நம்ம என்னதான் பயன்படுத்தணும்? பி வெர்ப் இஸ் தான் பயன்படுத்தணும். ஓகே, ஜான் இஸ், ஜான் இருக்கிறார். இது எல்லாமே பிரசன்ட்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஓகே, ரைட்டு. ஸோ ஜான் இஸ், ஜான் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? மிகவும் அன்பானவராக. மிகவும் அன்பானவராக அப்படின்னா, அன்பானவராக அப்படின்னா கைண்ட். மிகவும் அன்பானவராகனா வெரி கைண்ட். ஓகே, that's it. John is very kind. ஓகே, ஜான் மிகவும் அன்பானவராக இருக்கிறார். நெக்ஸ்ட், வானிலை இன்று நன்றாக இருக்கிறது. இன்னைக்கு வெதர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ எது நன்றாக இருக்கிறது? யார் அப்படின்னு இருக்கலாம். சப்போஸ் ஒரு சில இடங்கள்ல எதுங்கிற அந்த கேள்வி கூட வரும். ஸோ அந்த மாதிரி உயிரற்ற விஷயங்கள், மற்ற விஷயங்கள், ஓகே, அனிமல்ஸ் பத்தி பேசும்போது எதுங்கிற கேள்வி கூட கேட்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ வானிலை, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? த வெதர். ஓகே, த வெதர். ஸோ த வெதர் அப்படிங்கிறது ஒரு, ஐ மீன் மனுஷங்களை குறிக்கல, பட் அது இட்டுங்கிற கேட்டகரியில வரும், பட் சிங்குலர். த வெதர் அப்படிங்கிற வேர்ட். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் இஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். த வெதர் இஸ், வானிலை இருக்கிறது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சப்ஜெக்டை பத்தி தான் சொல்றோம். நன்றாக இருக்கிறதுன்னு வெல் போட்டக்கூடாது. த வெதர் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது த வெதர் இஸ் நைஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எல்லாமே கரெக்ட் தான். த வெதர் இஸ் நைஸ் அல்லது த வெதர் இஸ் குட் எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஓகே, வெல் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? வெல் எப்போ பயன்படுத்தணும்னா ஒரு வேர்பை பத்தி டிஸ்கிரைப் பண்ணாதான் பயன்படுத்தணும். அவள் நன்றாக சமைக்கிறாள். அந்த சமைக்கிறதுங்கிறது ஒரு வேர்ப், அதை பத்தி சொல்றதுதான் வெல் யூஸ் பண்ணணும். பட் சப்ஜெக்டை பத்தி பேசும்போது அதுக்கு நைஸ் தான். த வெதர் இஸ் நைஸ், த வெதர் இஸ் குட், த வெதர் இஸ் ஆசம். இதுல ஆசம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ நடப்பு சொல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துறோம் இல்லையா? ஓகே, ஸோ த வெதர் இஸ் நைஸ். ஓகே, எப்போது? இன்னொரு வார்த்தை இருக்கு, இன்று அப்படின்னு இருக்கு, டுடே. That's it. The weather is nice today. இன்னைக்கு வெதர் வந்து சூப்பரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், நான் இப்போது வீட்டில் இருக்கிறேன். நான் இப்போது வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள். யார் வீட்டில் இருக்கா? நான். ஐ தான். ஸோ ஐ இஸ் அ ஸ்பெஷல் கேட்டகரி. ஏன்னா ஐ வந்தா மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆம் பயன்படுத்துவோம். ஐ ஆம். நான் இருக்கிறேன். எங்க? வீட்டில். எங்கேங்கிற கேள்விக்கு பதில் இருக்குதா இருக்கு. வீட்டில். வீடு, ஹோம்க்கு முன்னாடி என்ன போடணும்? வீட்டில் சொல்றதுக்கு அட்டு தான் யூஸ் பண்ணணும். ஹோம்க்கு முன்னாடி மட்டும் கிடையாது. ஹோம், ஸ்கூல், யூனிவர்சிட்டி, ஷாப், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நீங்க வந்து அட்டு தான். ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்த சொல்றதுக்கு நீங்க அட்டு யூஸ் பண்ணுவீங்க. காலேஜ், ஓகே, ஆஃபீஸ்,
இந்த மாதிரி இடங்களுக்கு அட்டு போடணும். ஸோ ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கேன். ஓகே, எப்போது? இப்போ நான் வீட்டில் இருக்கேன். ஓகே, ஐ ஆம் அட் ஹோம் நவ், நான் இப்போ வீட்டில் இருக்கேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு அனலா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஓகே, இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப வெக்கையா இருக்கு. ஓகே, இன்னைக்கு ரொம்ப வெப்பமா இருக்கு, எதுனாலும் ஓகே. ஓகே, இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? இங்க பாருங்க, இன்று அனலாக இருக்கிறது, இங்க வந்து சப்ஜெக்டே இல்லை. இதே மாதிரிதான் இன்னைக்கு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் சப்ஜெக்டே இருக்காது. இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன சப்ஜெக்ட் பயன்படுத்துவோம்? கமெண்ட்ல நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும், இட். ஓகே, சோ முதல்ல இட்டு போட்டுருங்க. சோ இட்டு வந்தா என்ன வரணும்? இஸ். இட் இஸ். இது இருக்கிறது, எப்படி இருக்கு? அனலாக, ஹாட்டா இருக்கு. சோ இட் இஸ் ஹாட். இன்று இருக்கு, டுடே. சோ ரீட் பண்ணலாமா? இட் இஸ் ஹாட் டுடே, இன்னைக்கு ரொம்ப அனலா இருக்கு. இட் இஸ் ஹாட் டுடே. ரொம்ப அனலாகனா வெரி ஹாட், இட் இஸ் வெரி ஹாட் டுடே. ஓகே, சோ இன்னைக்கு வெக்கையா இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஹாட் டுடே. தட்ஸ் இட். வாசிங்க. ஜான் இஸ் வெரி கைண்ட், ஜான் மிகவும் அன்பானவராக இருக்கிறார். த வெதர் இஸ் நைஸ் டுடே அல்லது த வெதர் இஸ் குட் டுடே, இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு, வானிலை. ஐ ஆம் அட் ஹோம் நவ், நான் இப்போ வீட்டில் இருக்கேன். இட் இஸ் ஹாட் டுடே, இன்னைக்கு ரொம்ப அனலா இருக்கு. தட்ஸ் இட். ஈஸியா இருந்ததா? சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. ஓகே, இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இப்போ வந்து இன்னொரு 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நீ அழகா இருக்க, நான் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறேன், அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், இது குளிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பாருங்க, இருக்கிறாய், இருக்கிறேன், இருக்கிறார்கள், இருக்கிறது, எப்படி இருக்கு, எங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றோம் இல்லையா, அதுதான் பி வெர்ப். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டேட்னா நிலைமை. ஓகே, வெரி சிம்பிள். நீ என்ன ஸ்டேட்ல இருக்க, நீ என்ன மனநிலைமையில இருக்க அப்படின்னு கேட்போம்ல, ஸோ அதை டிஸ்கிரைப் பண்றதும் ஸ்டேட் வெர்ப் தான். ஓகே, ரைட். ஸோ ஆன்சர் பண்ணலாம். நீ அழகா இருக்க, நீ அழகாக இருக்கிறாய். ஓகே, ரைட். ஸோ யார் அழகா இருக்கா? நீ. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ யூ போட்டாச்சு. யூ வந்தா இந்த மூணுல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர் தான் பயன்படுத்துவோம். யூ ஆர். நீ இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய்? அழகாக. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பியூட்டிஃபுல். ஓகே, யூ ஆர் பியூட்டிஃபுல், நீ அழகாக இருக்கிறாய். நீ கியூட்டா இருக்க அப்படின்னா யூ ஆர் கியூட். நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னா யூ ஆர் சோ கியூட். ஓகே, இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். ஓகே, யார் இருக்கா? நான். ஓகே, அப்போ வந்து ஐ தான் வரும். நெக்ஸ்ட், ஐ வந்து என்ன யூஸ் பண்ணணும்? பி வெர்ப். ஆம், நான் இருக்கிறேன், எப்படி இருக்கேன்? உடல்நிலை சரியில்லாம இருக்கேன். ஓகே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு சிக். ஐ எம் சிக், நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன். ஐ எம் சிக், நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட், அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், அவங்க டீச்சர்ஸா இருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ யார் டீச்சர்ஸா இருக்கா? அவர்கள். அதுக்கு இங்கிலீஷ் என்னது? தே. தே வந்துட்டா ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? ஆர் தான் வரும் இல்லையா? தே ஆர், அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? என்னவா இருக்காங்க? ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஓகே, ஆசிரியர்களாக. அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? டீச்சர்ஸ். ஓகே, இது வந்து ப்ளூரல், அதனால இதுக்கு முன்னாடி ஏ அண்ட் தன்னு எதுவும் போடக்கூடாது. ஓகே, தே ஆர் டீச்சர்ஸ், அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏதோ ஜூஸோ சரி, இல்ல இன்னைக்கு வந்து கிளைமேட்டோ சரி, ஏதோ ஒண்ணு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுன்னு இருக்கு, அதுக்கு நம்ம காமனா நம்ம இட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது, இட் யூஸ் பண்ணா அது ஒரு காமனான ஒரு வேர்டு, அவ்வளவுதான். ஓகே, இட் வந்தா என்ன வரும்? இஸ் தான் வரும் இல்லையா? இட் இஸ், இது இருக்கிறது, எப்படி இருக்கு? குளிர்ச்சியாக. அதுக்கு இங்கிலீஷ் என்னது? கோல்ட். இட் இஸ் கோல்ட், இது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓகே, ஸோ இது நீங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா இட் இஸ் வெரி கோல்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, குடிக்கவே முடியல, வாயில வைக்க முடியல, அந்த அளவுக்கு குளிர்ச்சியா இருக்கு, இட் இஸ் டூ கோல்ட். ஓகே, ஸோ நான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். வெரி கோல்டுக்கும் வெரிக்கும் டூக்கும் வந்து டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ இன்னொரு தடவை சொல்றேன், இந்த ரெண்டு வார்த்தை டூனா 2 ஓ வரும். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன். ஸோ இட் இஸ் கோல்ட் அப்படின்னா அது குளிர்ச்சியாக இருக்கிறது. இட் இஸ் வெரி கோல்ட் அப்படின்னா இது குளிர்ச்சியா இருக்கு, இருந்தாலும் இந்த ஜூஸை நான் குடிச்சிருவேன். இட் இஸ் டூ கோல்ட் அப்படின்னா குடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெரி அண்ட் டூ.
ஓகே, தட்ஸ் இட். ஸோ கடைசியா இப்போ 16 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். கடைசியா ஒரு 4 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, கடைசியா ஒரு 4 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ நாங்கள் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஸோ அவன் கோபமாக இருக்கிறான். ஓகே, அவன் கோபமா இருக்கான். ஸோ இந்த கேக்கு சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ சொல்லலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தாகமாக இருக்கிறேன். யார் தாகமா இருக்கா? நான். ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐ. ஸோ ஐ வந்தா என்ன வரணும்? பி வெர்ப். ஆம். ஐ ஆம்னா நான் இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? தாகமாக. தாகமா இருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? thirsty. ஓகே, I am thirsty. நான் தாகமாக இருக்கிறேன். இது எப்படி வாசிக்கணும்? thirsty. thirsty. I am thirsty. நான் தாகமாக இருக்கிறேன். நெக்ஸ்ட், நாங்கள் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? we. ஓகே, யார் சந்தோஷமா இருக்கா? நாங்கள். நாங்கள் we வந்தா என்ன we வரும்? ஆர். we are. நாங்கள் இருக்கிறோம். எப்படி? மிகவும் சந்தோஷமாக. மிகவும் சந்தோஷமான, வெரி ஹாப்பி. ஓகே, we are, I am very happy சொல்லுவோம்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அதே மாதிரி we are very happy. நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இன்று அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு. எப்ப சந்தோஷமா இருக்கீங்க? இன்று. So today. வாசிங்க இப்போ. We are very happy today. We are very happy today. நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நெக்ஸ்ட், அவன் கோபமாக இருக்கிறான். அவன் கோபமா இருக்கான். ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். யார் கோபமா இருக்கா? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. heங்கிற சப்ஜெக்ட் வந்தா இந்த மூணுல என்ன வரும்? heங்கிறது ஒரு சிங்குலர். சோ அதுக்கு என்ன வரும்? is தான் வரும். he is அப்படின்னா அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? கோபமாக இருக்கிறான். கோபத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? angry. ஓகே, that's it. he is angry. அவன் கோபமா இருக்கான். ஓகே, லாஸ்ட் ஒன், இந்த கேக்கு சுவையாக இருக்கிறது. இந்த கேக்கு ரொம்ப சுவையா இருக்கு. ரைட்? சோ இந்த கேக் எது சுவையா இருக்கு? இந்த கேக். இந்த கேக்குங்கிறது என்ன சொல்லலாம்? this cake அப்படின்னு சொல்லலாம். ஓகே, this cake. this cake அப்படிங்கிறது ஒருமை தான். அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்? is தான் பயன்படுத்தணும். ஓகே, this cake is. இந்த கேக் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? சுவையாக இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்லலாம் நீங்க? delicious அப்படின்னு சொல்லலாம். ஓகே, that's it. this cake is delicious. delicious. இந்த கேக் ரொம்ப சுவையா இருக்கு. இப்படி சொல்லலாம். this cake is tasty. எதுனாலும் சொல்லிக்கலாம். whatever you want. so delicious அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும். வாசிக்கலாமா இப்போ? I am thirsty. நான் தாகமாக இருக்கிறேன். we are very happy today. நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நம்மளோட வாய்ஸ் டோன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகே, அது சொல்லும் போது ரொம்ப உற்சாகமா சொல்லணும். we are very happy today. ஓகே, நெக்ஸ்ட், he is angry. அவன் ரொம்ப கோவமா இருக்கான். நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. he is angry. அவன் ரொம்ப கோவமா இருக்கான். so last one, this cake is very delicious. அல்லது this cake is delicious. இந்த கேக் சுவையா இருக்கு. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இன்னைக்கு வந்து 20 சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த 20 சென்டென்சஸ்க்கும் நீங்க நிறைய சப்ஜெக்ட்ஸை மாத்தி போடலாம், என்னனாலும் பண்ணலாம். நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து கண்டிப்பா இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பி வெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, இது மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்கும். இது என்னோட டாக் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் இஸ் மை டாக் அல்லது இட் இஸ் மை டாக் அப்படின்னு சொல்லலாம். இது அவனோட டாக் அப்படின்னா ஸோ இட் இஸ் ஹிஸ் டாக், இது அவனோட டாக், அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? ரைட், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுக்கெல்லாம் ஆம் வரும், இஸ் வரும், ஆர் வருங்கிறத நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுதான், அவ்வளவுதான், அதுவே போதும். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு கிளாஸ்ல நான் அந்த பாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுக்கு வந்து ஐம் கோயிங் டு கிவ் யூ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அல்லது நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். இதை எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? எப்படி இருந்தது?
புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இங்கிலீஷ் வந்து சூப்பரா பேசலாம். உங்களை சூப்பரா இங்கிலீஷ் பேச வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்காக நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா பிராக்டிஸ். அது உங்களோட பொறுப்பு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அகைன் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.